ஆண்டவருடைய வருகை எப்போது வேண்டுமானாலும் இருக்கலாம். வேதம் அப்படித்தானே சொல்லி இருக்கிறது. இதோ திருடனை போல வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. எப்ப வேணாலும் வரலாம். ஏன் திருடன் வருகிற விதமாய் வருவேன்னு சொன்னாருன்னா, எப்ப வருவேன்னு கரெக்டா சொல்ல முடியாது. சொன்னா நம்மெல்லாம் ரெடி ஆயிருவோம். இப்போ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையில ஆண்டவர் வர்றாரு அப்படின்னு ஆண்டவர் அறிவிச்சிட்டாருன்னு வைப்போம், நம்ம எல்லாம் ரெடி ஆயிருவோமா இல்லையா? கண்டிப்பா இந்த ஒரு வாரம் ஃபாஸ்டிங் போட்டுருவோம், ஒரு வாரம் ஜெபம் பண்ணிடுவோம், ஒரு வாரம் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து எப்படியாயிலும் ஆண்டவருடைய வரிக்காய் ஆயத்தமாயிடுவோம். ஆனா அப்படி ஆண்டவர் யாருக்குமே ஒரு சான்ஸ் கொடுக்கவே இல்லை. எதிர்பாராத வேளையில தான் நடக்கும். அதனால்தான் திருடனை போல சொல்லி இருக்கிறாரு. ஆண்டவருடைய வருகை எதிர்பாராத நேரத்திலே நடக்கும். அப்போ நாம எப்பவும் ரெடியா இருக்கணும். நம்ம எப்போதும் ஆண்டவருடைய வருகைக்கு ரெடியா இருக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறது. இந்த சபை கூடி வருதலின் நோக்கமே எந்த மனுஷனை தேறினவனாய் நிறுத்த, அந்த தேறினவன் எதற்காக ஆண்டவருடைய வருகையிலே அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட தகுதியுடையவர்களாய் மாற்றுவதற்குத்தான் இந்த ஆராதனை.